துவங்கி பேசப் போகின்றேன் என் தலைப்பில் இறங்கி தொடங்கட்டும் என் விருந்து அழைச்செவியில் கேட்டு வாழ்க்கைக்கு உதவும் நல் அருமருந்து ஒவ்வொரு வீட்டிலும் செய்யப்படுகின்ற சிறு சிறு தியாக துளிகளையே உலக வரலாற்றுகின்றனர். நீ இறைவனின் குழந்தை, எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே உள்ளனர். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமைப்பட்டவனா ஆவாய். உன்னை பலவீனமா என்று நினைத்தால் பலவீனமா ஆவாய். நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டுச்சு. மன தூய்மை பிறருக்கு நன்மை செய்து இதுவே எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். யாருக்கு தம்மிடம் நம்பிக்கை இல்லையோ அவனே நாத்திகன். தன் நம்பிக்கை இல்லாதவனேதான் நாத்திகன் என்று புதிய மதம் சொல்கிறது. உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று இருப்பதாக எதுவும் ஒரு பொழுதும் நினைக்காதே. அப்படி நினைத்தால் ஆன்மீகத்திற்கு முற்றிலும் முரண்பட்டது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவை ஆகும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து பெரியவர்களுக்கும் இனிய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகம் போற்றும் வல்லவர் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாள். இந்த இனிய நாளில் அவரின் சில பண்புகள் கூற வந்துள்ளேன். ஒவ்வொரு வீட்டிலும் செய்யப்படுகின்ற சிறு சிறு தியாக செயல்களே உலக வரலாகின்றன. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறேன். மனிதனே மேலானவன். எல்லா மனிதர்களை விடவும் எல்லா தேவர்களை விடவும் உயர்ந்தவன். மனிதன் விட உயர்ந்தவன் யாருமே இல்லை. தனி மனிதனை உயர்த்தப்பட்டால் தேசமும் அதன் நிறுவனங்களும் உயர்ந்து தீரும். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன. முதலில் தனி கற்றுக்கொள். கட்டுரை இது பதவி உனக்கு தானாக வந்து சேரும். உன்னால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியாது, மாறாக சேவை செய்தால் முடியும். நன்றி, வணக்கம். தற்போது தம்முடைய வார்த்தை கணைகளால் நம்மை மேம்பெறக்க செய்த இந்த சிறார்களுக்கு திரு கமலக்கண்ணன் அவர்கள், லயன்ஸ் கிளப் தலைவர், கண்ணன் வணிக உரிமையாளர் அவர்களை மேடைக்கு அழைத்து ஒப்படைத்தார். லோஷினி நம்முடைய அறக்கட்டளை சார்பாக எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் இன்முகத்தோடு அந்த உதவி செய்து நம்ம அறக்கட்டளையினுடைய பணியில் பங்கு பெறுகின்ற மளிகை திரு கண்ணன் அவர்களுக்கு நாம் எல்லாம் கரகோஷத்துடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லாமல் விடுபட்ட ஒரு செய்தி. யோகா செய்த அந்த மாணவன் நமது அறக்கட்டளை பக்தர் ஒருவரின் குழந்தை. அதை நான் அறிவிக்கிறேன். ஸ்கூல் எந்த ஸ்கூல்னு தெரியல, நல்லா கேட்டாங்க. அது ஸ்கூல் இல்லை, நம்ம பக்தர்களோட பிள்ளை. ஆனா அவன் படிக்கிறது இப்போ பாண்டிச்சேரியில. தொடர்வது லோஷினி சொற்பொழிவு. இவங்களும் நம்மளுடைய அறக்கட்டளையோட பக்தரோட பிள்ளை. லோஷினி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் பேச வந்துள்ள தலைப்பு சுவாமிஜியும் மற்றும் அன்னை புவனேஸ்வரி தேவியும். சுவாமிஜி வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அன்னையை வாழும் தேவியாகவே கண்டு சேவை செய்தார். தாய்மையின் தலை சிறந்த பண்பு தியாகமாகும். அது அவரது ரத்தத்திலேயே ஊறியுள்ளது. இறைவனின் வரமாக கிடைத்த தன் மகனை புவனேஸ்வரி தேவி மிகுந்த அக்கறை, எல்லையற்ற பொறுமை, தொடர்ந்த பிரார்த்தனை ஆகியவற்றுடன் வளர்த்தார். ஒரு சமயம் முறையான காரணம் இல்லாமையே சுவாமிஜி தன் பள்ளி ஆசிரியரால் தண்டிக்கப்பட்டார். இதற்காக வருந்திய தன் மகனை பார்த்து, உனக்கு எது சரியென்று தோன்றுவதையே அதையே செய்வாயாக என்று கூறினார். உயர்ந்த வாழ்விற்கு வேண்டிய வாழ்க்கை நெறிகளை அவரது இளம் மனங்களில் ஆழமாக விதைத்தார். அவர் விதைத்த விதையின் பலனாக அவரது இறுதி வரை கொண்ட கொள்கையில் உறுதி
அமைதியாக இருந்தார். அன்னையின் அற்புதமான நினைவாற்றலின் சிறப்பினால் நரேந்திரருக்கு இதிகாசம் மற்றும் புராணங்களில் உள்ள கதைகள் அவரது மடியில் அமர்ந்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிட்டியது. சிகாகோ மாநாட்டில் அவருக்கு கிடைத்த வெற்றியையும் பாராட்டையும் அறிந்த சிலர் பொறாமையினால் சாமிஜியை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்தனர். அமெரிக்காவில் தனக்கு கிடைத்த பாராட்டுகளை சாமிஜி பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதே போல் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் தனக்கு கிடைத்த பாராட்டுகளை பற்றி சிலர் தவறாக செய்யும். இந்த செய்தியத்தை கேள்விப்பட்ட தன் தாய் எவ்வளவு வேதனை பண்றார் என்று நினைத்தால்தான் என் மனம் வருந்துகிறது என்று கூறினார். நன்றி. ரோஷினி அவர்களுக்கு பரிசு வழங்க திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்வது குரு நாடகம் வாசவிப்பள்ளி. குரு நாடகம் வாசவிப்பள்ளி.
இப்பொழுது விவேகானந்தருடைய அந்த சிந்தனையை அழகாக நடித்து காட்டிய மாணவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் செயலர் அவர்களை பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அறக்கட்டளையின் செயலர் அவர்களை பரிசு வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நன்றி மாணவ செல்வங்களே, நன்றி ஐயா. தொடர்வது விகேஎம் பள்ளியின் சொற்பொழிவு. விகேஎம் பள்ளி மாணவி. இனம் தாண்டி, மொழி தாண்டி, கண்டம் தாண்டி என் பிரபஞ்சத்தில் மனிதன் பிரயாணப்பட்டு செல்லும் இடம் எதுவாயினும் அங்கு சென்று உலாவி வருமளவிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவது மாற்றங்கள் மட்டுமே. மாறாத உலகில் மாற்றங்களை ஏற்றங்களாய் மாற்றி என்னை வளமாய் வாழ வழி செய்தேன் இறைவனுக்கு முதல் வணக்கம். செந்தமிழ் என்னும் தலையணை சூடி செம்மாத்திருக்கும் என் தமிழுக்கும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின் குரலுக்கு இணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பதையும் கேட்பதையும் ஆராய்ந்து பார்த்து அறிவை செம்மைப்படுத்திய ஞானி. தன்னிடம் ஆற்றல் மிகு 100 இளைஞர்கள் இருந்தால் போதும் உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும் என்று இளைஞர்களை போற்றி வருமான சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசப் போகிறேன். இவர் 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் விஸ்வநந்த தத்தா மற்றும் புவனேஸ்வரி தேவி ஆகும். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் நரேந்திர தத்தா. இவருக்கு சிறுவயது முதலிலே தியானம் பழகினார் மற்றும் குழந்தை பருவத்திலே தன் நினைத்ததை விடாப்பிடியாக செய்து முடித்து திறமையும் இவருக்குள் இருந்தது. நரேந்திரருக்கு சிறுவயது முதலிலே ஆன்மீகத்தின் நாட்டம் கொண்டவராக விளங்கினார் மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்தி செறிவான சிந்திப்பதற்கு தியானம் பெரிதும் உதவும் என்பதை இவர் அறிந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சாவை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோவில் நடைபெற்ற சமயங்களின் மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுக்கு அந்நாட்டில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மடம் மற்றும் மிஷன் நிறுவி தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் மற்றும் இவர் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அறியாமல் இருந்த மக்களை விழிப்புற செய்தது. இளைஞர்களுக்கு தம்முள் இருந்த ஆற்றல்களை உணரும்படியாக கூறினார். இளைஞர்களை பெரிதும் நேசித்தார். இளைஞர்கள் பெரிதும் நம்பிக்கை கொண்டார். ஆற்றல் மிகு 100 இளைஞர்கள் இருந்தால் போதும் உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும் என்று இளைஞர்களை போற்றினார். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்தன்று தேசிய இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மனித வாழ்க்கையை நேர்வழிப்படுத்திய சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறார். நீ வலிமை படைத்தவன் என்று நினைத்தால் நீ வலிமை உடையவனாய் ஆவார். நீ துன்புறுவதற்கு நீ செய்கிற செயல்கள் தான் காரணம். ஒருபோதும் அதற்கு கடவுள் பொறுப்பல்ல. ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தன் பிறந்த மண்ணிற்காகவும் நாட்டிற்காகவும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டோரின் நலனுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து
தவழும் வாழும் அவதாரமாக திகழ்ந்தார் என் சுவாமி விவேகானந்தர் என்று கூறி பேச வாய்ப்பளித்தலுக்கும் பேச விட்டு அமைதி காத்த அத்தனை பேரும் சிலம் தாழ்த்தி வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். பேசி முடிக்கிறேன். தற்போது உரையாற்றிய சிறப்பான முறையில் உரையாற்றிய மாணவிக்கு பரிசு வழங்க திருமதி பிருந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அமைதி காக்கும்படி அமைதியாக கேட்கின்றோம். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அமைதி காத்தால் எல்லாம் அமைதியா நடக்கும். ஆதரவு கொடுக்கும்படி அன்புடன் கேட்கின்றோம். சொன்னதை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் இருக்கு. அது முடிஞ்ச உடனே அப்ப புத்தகம் கொடுக்கப்படும். அதனால தயவு செய்து அமைதி காத்து போட்டோட இங்கே காத்திருங்க. தொடர்வது அம்மா பாட்டு. இது ஏதோ ஒரு டீச்சர் கிடைச்சிருக்கு. தவறு விட்டவங்க வந்து டீச்சரை வாங்கிக்கலாம். SS ஆட்டோ இருக்கு. தவறு விட்டவங்க வந்து வாங்கிக்கலாம்.